செவ்வாய் பயிற்சி பலன்கள் கடகராசி நண்பர்களுக்காக. ஜென்மகுரு வந்து பாகியஸ்தானத்தில் இருக்கிற சனியை பார்க்க போகிறார் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து. இது உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரும். மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மாற்றம் வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் தன்னுடைய மற்றொரு வீடான மேஷராசியில் நுழையிறாரு. இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் தங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட படிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான கடன் உதவிகளும் கிடைக்கிறதுக்கான யோகம் ஏற்படும். இந்த பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துல மே 11லேருந்து 2026 ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 39 நாள் 40 நாள் வச்சுப்போம். 40 டேஸ் அவர் இருக்கிறது மேஷராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க போகிறாரு. எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லாமல் இருப்பார். இது காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடு. அதனால் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற அமைப்பை தருகின்ற இந்த பயிற்சியாக இருக்க போகிறது. கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு சண்டை போடாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய நேரம் இப்பொழுது ரொம்ப சூப்பரான நேரம். ஏன்னா குரு வரப்போகிறார். ஜென்மகுரு வந்து பாகியஸ்தானத்தில் இருக்கிற சனியை பார்க்க போகிறார் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து. இது உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரும். அந்த வளர்ச்சி வரும்போது யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க. பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான நேரம். தானாக வர லக்ஷ்மியை ஏன் சண்டை போட்டு கெடுத்துக்கிறீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வராரு. 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து தன்னுடைய பார்வை பலத்தின் மூலமாக வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கார். ராசியை பார்க்க போகிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. அதாவது செவ்வாய்க்கு 3 பார்வைகள், 4, 7, 8. இந்த 7ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். சொந்த வீடு வாங்கிறது, விவசாய நிலம் வாங்கிறது, விவசாயத்தில் தொழில் செய்கிறது, விவசாய தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படுறது, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் சில இடத்துல வந்து கோயில் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா அதுக்கு தலைமை பொறுப்பில் இந்த கடகராசிக்காரங்க இருந்தாங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல அந்த கோயிலுக்கு கலெக்ஷன் ஜாஸ்தி வரும். அந்த கோயிலுக்கான பணிகள் சுறுசுறுப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடமையை செய்வதற்கான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய கடமையில் எந்த தவறும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள், அதாவது இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய வேலை முயற்சியில் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, ஒரு 28 வயசு 30 வயசு ஆகிடுது, ஆனால் ஆஃபீஸில் ஒரு குறிப்பிட்ட டிகிரி, ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னா இப்போ படிக்கிறதுக்கான நேரம். அந்த படிப்பில் வெற்றி அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பதட்டத்துடன் செயல்படுவீர்கள். நீங்கள் சுய தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுடைய தொழிலில் ஒரு முதலீடு கிடைக்காம ஒரு சங்கடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும். லாபத்தை பெருசாக சம்பாதிக்க முடியாது, பட் இருந்தாலும் அதுக்காக நீங்கள் பதட்டமாக சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு லாபம் வருவதில் தாமதத்தை ஏற்படுத்தினாலும் அந்த லாபத்தை ஒரு சேஃப்கார்ட் மாதிரி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு பதவி உயர்வும் இடமாற்றமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டியும் போக முடியாதவங்க இப்போ சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு வளர்ச்சியையும் புதிய மாற்றத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மாற்றம் வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. குரு பயிற்சி ஒரு சூப்பரான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தை பாக்கியம் சம்பந்தமாகவும் மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த மாதத்திற்கான இந்த 1.5 மாதம் 40 நாளைக்கான பரிகாரம், கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி மலை மீது இருக்கும் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். அந்த மலை மீது அவர் தனியாக நிற்கணும். தம்பதி சமேதராக வள்ளி தேவசனையோடு நிற்கக்கூடாது. தனிமையில் நிற்கக்கூடிய, அதாவது பால தண்டாயுதபாணியாக அல்லது பால சுப்பிரமணியனாக நிற்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள், ஞானத்தையும் அருள்வார் அந்த முருகன். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு தடவையும் இதை சொல்கிறீங்க, மாதம் 40 நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தான் வந்து உலகத்தில் இமோஷ்னலாக மாற்றங்களை தரக்கூடிய கிரகம். அதனால தான் இந்த செவ்வாய் பயிற்சி வந்து 40 நாளைக்கு ஒரு தடவை 44 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார்.
இந்த செவ்வாய் வந்து உலக அளவில் பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அந்த பாதிப்பு எப்போ ஏற்படும், உயிரிழப்பு எப்போ ஏற்படும் அப்படின்னா சனியோடு சேரும் பொழுது இந்த பாதிப்புகள் உயிரிழப்புகள்லாம் ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சியில் உலக அளவில் நான் சொல்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சென்னையில் மட்டும் இல்லை, உலக அளவில் புதிய மாற்றங்களுக்கான அடித்தளம் அமைக்கும் சூழ்நிலை ஏற்படும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த மாற்றம் நிலையான மாற்றமா அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா இந்த ஜூன் 20ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசிக்குள்ளே போகும்பொழுது சனியின் பார்வையில் வரும்பொழுது மறுபடியும் ஒரு குழப்பம் ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? ஏன்னா நம்ம வந்து ஜாதகம்னு பார்க்கணும் அப்படின்னா அது லக்னத்தை வச்சு தான் பார்க்கணும், ராசியை வச்சு பார்க்கக்கூடாது. ராசிங்கிறது ஒரு பொதுவான பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் என்னவோ அந்த லக்னத்துக்கு கிரகங்களின் அமைப்பு என்னவோ அதை வைத்து தான் ஆராய வேண்டும். அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு எப்படி கொடுக்க போகின்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களில், அதாவது மொபைல் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணம் உள்ள சர்வீஸ். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.